வணக்கம். இந்த வீடியோவில் இந்த கலப்பெண்ணின் மதிப்பு, இந்த கலப்பெண்ணோட ஆர்குமெண்ட் மதிப்பு π/4 அப்படின்னு இருந்தால் இந்த சமன்பாடு ஆன்சராக கிடைக்குது அப்படின்றத நாம் நிரூபிக்கணும். அதுக்கு முதல்ல ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் i பை z பிளஸ் 2ஓட இந்த மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆர்குமெண்ட்டுக்கு உள்ள ரெண்டு கலப்பெண்கள் வகுத்தல்ல இருந்தால் அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆர்குமெண்ட் ஆஃப் தொகுதியில் உள்ள கலப்பெண்ணை எழுதி மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் பகுதியில் உள்ள கலப்பெண்ணை பிரித்து எழுதிக்கலாம், கழித்தலாக எழுதிக்கலாம். வகுத்தலில் உள்ள கலப்பெண்களில் நம்ம இது போல கழித்தலாக மாற்றி எழுதிக்கலாம். அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z1 பை z2 அப்படின்னு இருந்தால் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2 அப்படின்ற இந்த ஃபார்முலாவை அல்லது இந்த பண்பை பயன்படுத்தி நம்ம ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் i மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z பிளஸ் 2 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல இந்த z-ஓட மதிப்பை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். z-க்கு பதிலாக இந்த x பிளஸ் iy அப்படின்றத எடுத்துட்டு வந்து z-ஓட பிளேஸ்ல அப்படியே எழுதிக்கலாம். z-ஐ எடுத்துட்டு z-ஓட மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது ஆர்குமெண்ட்டுக்குள்ள மெய்ப்பகுதி தனியாகவும் கற்பனை பகுதி தனியாகவும் பிரித்து எழுதிக்கலாம். x என்பது மெய்ப்பகுதி, இந்த i-யை பொதுவாக வெளியேற்றணும்னா y மைனஸ் 1 கற்பனை பகுதி. அதே போல இங்க x பிளஸ் 2 மெய்ப்பகுதி பிளஸ் iy கற்பனை பகுதின்னு பிரித்து எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்ததா z ஈக்குவல் டு x பிளஸ் iy அப்படின்னு ஒரு கலப்பெண் இருந்தா அந்த கலப்பெண்ணுக்கு ஆர்குமெண்ட் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்னன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y பை x, அதாவது கற்பனை பகுதி வகுத்தல் மெய்ப்பகுதி அப்படின்னு நம்ம எழுதணும். therefore இங்கே கூட நம்ம tan இன்வர்ஸ் ஆஃப் கற்பனை பகுதி y மைனஸ் 1 பை மெய்ப்பகுதி x அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம் வகுத்தல்ல. அதே போல இதுக்கு ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த கற்பனை பகுதி y பை மெய்ப்பகுதி x பிளஸ் 2 அப்படின்றத எழுதிக்கலாம். அடுத்தபடியா tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y இந்த வடிவத்தில் இது இந்த லைன் இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். therefore tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் y, இந்த xல இருந்து இந்த y-ஐ கழிச்சு பை 1 பிளஸ் xy பெருக்கல்ல x-உம் y-யும் போட்டுக்கலாம். therefore இந்த ஃபார்முலா பயன்படுத்தும் போது அந்தந்த பிளேஸ்ல x மைனஸ் இது y மைனஸ் x மைனஸ் y 1 பிளஸ் x இன்டு y அந்த வடிவத்தில் இதை நம்ம வந்து எழுதியிருக்கோம். இது அடுத்த ஸ்டெப்ல இங்க பகுதி ரெண்டுத்தையும் பெருக்கல்ல போட்டு குறுக்கு பெருக்கல் பெருக்கி போட்டுருக்கோம். இந்த x பிளஸ் 2ஆல இங்கேயும் x ஆல இங்கேயும் பெருக்கிருக்கோம். அதே போல இங்க பகுதியில் இது ரெண்டுத்தையும் பெருக்கி இந்த 1ஓட x இன்ட்டு x பிளஸ் 2 பெருக்கி இந்த y மைனஸ் 1 இன்ட்டு y-ன்னு போட்டுருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த பகுதியும் சமமா இருக்கிறதுனால அடிபட்டு போச்சுன்னா மீதம் உள்ளதை எடுத்து இங்க tan இன்வர்ஸ் மதிப்பா இங்க எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது நாம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்குமெண்ட் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சதுனால இந்த ஆர்குமெண்ட் மதிப்பு எடுத்து போயிட்டு இந்த சமன்பாட்டில் இங்கே பிரதிடலாம். therefore இந்த ஆர்குமெண்ட் மதிப்பு இங்கே பிரதிட்டு ஈக்குவல் டு π/4 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே இடது பக்கம் இருக்கக்கூடிய tan ஆனது இந்த பக்கம் வலது பக்கம் எடுத்துன்னு போகும்போது tan π/4 அப்படின்னு மாற்றிக்கலாம். இந்த இன்வெர்ஸ் சிம்பிள் மாறி போயிடும். அடுத்தது tan π/4க்கு நமக்கு மதிப்பு தெரியும் ஈக்குவல் டு 1 அப்படின்றத இங்கே அடுத்த ஸ்டெப்பில் tan π/4க்கு 1ன்னு பிரதிட்டுலாம். அடுத்தது இங்க பகுதியில் உள்ள இந்த நம்பர் இந்த வலது பக்கம் போச்சுன்னா 1ஓட பெருக்கலா போட்டுக்கலாம். 1ஓட பெருக்கும் பொழுது திரும்ப நமக்கு அதே நம்பரை வந்து x இன்ட்டு x பிளஸ் 2 பிளஸ் y மைனஸ் 1 இன்ட்டு y அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா xy, அதே போல xோட மைனஸ் 1 பெருக்குனா மைனஸ் x, ரெண்டும் yயும் பெருக்குனா 2y, இந்த 1 இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2 அப்படின்னு இப்படி பெருக்கல்ல போட்டு இந்த லைனை வந்து இது எல்லாத்தையும் வெளியே இருக்கிறதுலாம் உள்ள பெருகி இருக்கும். அடுத்தது இந்த பிளஸ் xyயும் மைனஸ் xyயும் அடிச்சுட்டு மீதம் உள்ளதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் x இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் x, அதே போல் பிளஸ் 2y மைனஸ் 2y மாற்றி எழுதிக்கலாம். மைனஸ் 2 இந்த பக்கம் பிளஸ் 2ன்னு மாற்றி எழுதிக்கலாம். இதெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த ரெண்டு எக்ஸும் கூட்டினா 3x, இதே போல் மைனஸில் உள்ளது இது ரெண்டுத்தையும் கூட்டினா மைனஸ் 3y பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 என்பது தான் அவங்க நிரூபிக்க சொன்னது. இதுதான் தேவையான ஆன்சரு. அதனால் இந்த கணக்கெல்லாம் முக்கியமான கணக்கு அப்படின்றதுனால நல்லா பயிற்சி எடுங்க. வாழ்த்துக்கள்.